ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கோல்டோட ப்ரைஸ் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம வந்து 3 to 4 வீடியோஸ் கிட்ட நம்ம வந்து போட்டிருப்போம் கோல்டு அனாலிசிஸ்க்கு. ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ், அதாவது லாஸ்ட் வீக் நம்ம வந்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் சாட்டர்டே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது இன்றைக்கும் சாட்டர்டே தான். ஓகேவா? ஸோ கரெக்டாக 7 டேஸ் கேப்பில் நம்ம வந்து வீடியோ போடுறோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வச்சுருந்தோம். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லெவல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சப்போர்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதான் நம்ம ஆக்சுவலாக சப்போர்ட்டுன்னு எடுத்திருந்தோம். ஸோ இது ஒரு சப்போர்ட்டு. ஸோ இது வந்து நமக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட், அதாவது நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த சப்போர்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் வந்து தெரியுது இந்த இடத்துல. ஸோ செல்லிங் வந்துட்டே இருக்கு. பட் நல்ல ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ பை செல்லர்ஸ் இந்த இடத்துல செல் பண்ணி நமக்கு எவ்வளோ தூரம் அரௌண்ட் $3,250 கிட்ட கொண்டு வந்தாலும், அகைன் இந்த இடத்துல இருந்து என்ன ஆகிருது அப்படின்னா, இந்த லைன் கூட டச் பண்ணல. பையர்ஸ் வந்து அதுக்குள்ள அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரைஸ் வந்து அதுக்குள்ள மேல் நோக்கி நமக்கு வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஸோ இங்கே நமக்கு கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகி இருக்கிற இந்த ஒரு லோயர் விக்ஸ் வச்சு நம்மளால அதை தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ லோயர் விக், அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் செல்லிங் கேண்டில் வந்திருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு லாங் லோயர் விக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு 3246 அப்படின்ற ஒரு லெவல் வந்து நமக்கு சூப்பரான ஒரு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாகவே, ஸோ இது தனியாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இடம் கன்சிடர் பண்ணலாம். பட் இன்னும் காமனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, இந்த ஒயிட் லைன் டு இந்த கிரீனோட டவுன் லைன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளால சப்போர்ட் ஜோனாக நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜோன் இருக்கிறதுனால நமக்கு ப்ரைஸ் இங்கே வந்தாலுமே நம்ம வந்து என்ன டிசைட் பண்ண மாட்டோம். ப்ரைஸ் வந்து செல்லிங் சைடு மூவ் ஆயிடுச்சு அப்படின்றத இங்கனக்குள்ள வந்தாலுமே நம்ம வந்து டிசைட் பண்ண மாட்டோம். ஓகேவா? சப்போஸ் இங்க வந்தது அப்படின்னா நமக்கு அடுத்து இமீடியட்டா இந்த ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இமீடியட்டா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. ஓகேவா? ஸோ இதனால நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கிறதுனால நம்ம மொத்தமா ஒரே ஒரு சப்போர்ட் ஜோனா கன்சிடர் பண்றது இன்னுமே ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பட் சப்போர்ட் ஜோன் கன்சிடர் பண்றப்போ நமக்கு ஒரு பெரிய ஜோனா தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு சப்போர்ட் லெவல்ஸா மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரீவியஸ் வீக்ல, இந்த பாஸ்ட் ஒரு 6 டேஸ்ல நமக்கு நடந்தது. ஸோ இது வந்து நேத்து எண்டுக்கான கேண்டில், ஃப்ரைடே 25th ஏப்ரல். ஓகேவா? ஸோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது 26th ஏப்ரலாக இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த சப்போர்ட் லெவல் இன்னுமே நமக்கு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவலை நமக்கு இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இன்னும் இந்த சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். அப்கமிங் டேஸ்லையுமே இந்த ஒரு சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒன்று நமக்கு இந்த பக்கம் இந்த சப்போர்ட் லெவலை டவுன் சைடில் பிரேக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த சப்போர்ட்ல இருந்து இப்போ கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிருக்குல, ஒரு பையிங் சைடில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணலாம். ஃபார்ம் ஆகி இந்த ஒரு ப்ரீவியஸ் கையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் $3,440 கிட்ட இருக்கு. ஸோ இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அப்கமிங் வீக்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த ஒரு 2 கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸ் தான். ஸோ இந்த கேண்டலோட க்ளோஸும் எங்க இருக்கு? ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேண்டலோட க்ளோஸும் இந்த கேண்டலோட க்ளோஸும் நமக்கு ஒரே பாயிண்ட்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட்டா இந்த இருக்கு இல்லையா, இந்த கேண்டலோட ஹை. ஸோ இந்த ஒரு ஏரியால நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே எண்ட்ல நமக்கு க்ளோஸ் வந்து $3,319 க்ளோஸ் ஆகியிருக்கு. அப்கமிங் டேஸ்ல ஸோ இந்த ஒரு லெவல் இருக்குல்ல, ஸோ 3,425. ஓகேவா? ஸோ அதை மார்க் பண்ணிப்போம். 3,425.
ஸோ $3,319 to 3,425 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கு பிரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கோல்டு பொறுத்த அளவுக்கு நமக்கு 3 பாசிபிலிட்டி தான். ஃபர்ஸ்ட் என்னது, நமக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட் லெவல் எக்ஸ்பெக்டட் சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணும். அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த டார்கெட் பிரேக் பண்ணி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் இந்த சப்போர்ட் லெவலை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஜோனாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் கேண்டில் வந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பொறுமையாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ கோல்டு பொறுத்த அளவுக்கு, கோல்டு பிரைஸ் பொறுத்த அளவுக்கு இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுக்கு வேற எதுவும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தாலும் நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான். இது வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது 100% ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இது யாரும் உங்க ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்க வேணாம். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுல இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்ல வேற எதுவும் டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோஸ்ல அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ அவ்வளோதான்.